ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்ககிட்ட புத்தா புக் அப்டேட்டட் எடிஷன் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் 700 ருபீஸ். இதுக்கு கொரியர் சார்ஜ் இந்தியா போஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு 130, டோட்டலாக 830 ருபீஸ்க்கு நான் பே பண்ணி ஒரு 4-5 டேஸ்க்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு வந்துருச்சு. ஸோ வந்ததுமே இந்த புக்கை நான் திறந்து பார்த்ததுமே ஃபஸ்ட்டு எப்படி சொல்ல கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த புக்கில் இருக்க பேஜஸ் அந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்குது. பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்னடா நம்மளால் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புக்கை பார்த்தேன். இதில் இண்டெக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ், ஓரல், துருமொழி, லகர லகரம், குரில் நெடில், அயற்சொல், தமிழ்ச்சொல், புணர்ச்சி விதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த புணர்ச்சி விதிகள்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நிறையா எக்ஸாம்பிள் இருக்கும். அதுக்கடுத்து தான் மொத்தமாக அந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா பிரித்தெழுது சேர்த்தெழுதுக நம்ம படிக்கிறத விட அந்த விதிகளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பேஜ் பார்த்திங்கன்னா 276 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிகள், பிரித்தல், சிரித்தல்னு கொடுத்து எல்லா விதிகளை பற்றி நல்ல விளக்கமாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக. ஸோ நம்ம இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோனாலே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்தாலும் நம்மளாவே எக்ஸாம் ஹாலில் நம்ம யோசிச்சு போட முடியும். ஸோ இதை படிக்காமல் நம்ம சரி இந்த எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், இவ்வளோ இது இருக்குது. இந்த டீட்டெயில்ஸை படிக்காமல் டைரெக்டாக நம்ம இதை மட்டும் மனப்பாடம் பண்ணோன்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் நமக்கு குழப்பிடும். ஏன்னா இதில் நிறையா இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த விதிகளை மட்டும் படிங்க, அதுக்கப்புறமேல் தான் இதை நம்ம பார்க்கணும். சும்மா இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனோன்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் மறந்துடும். ஸோ அதனால் விதிகளை கண்டிப்பாக படிச்சுருங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோன்னா மைண்டில் அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வல்லினம், மிகு ஆயிடம், எல்லா டாப்பிக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் நிறுத்தற்குறிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. 629 நிறுத்தற்குறிகளில் நமக்கு பேசிக்காக தான் தெரியும். இந்த குறினா இதுக்கு இந்த மாதிரி அதோட பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ள அதோட நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நான் அந்த புக்கு வாங்கினதுலேருந்து நானும் இந்த புக்கு தொடவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இனிமேல் டெய்லி படிக்கலான் இருக்கேன். என்னென்ன குறிகளுக்கு என்னென்ன பேர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பகர அடைப்பு குறி பற்றின டீட்டெயிலாக கூட இப்போ குரூப் 4 வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கார்புள்ளினா அது இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதையும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிறுத்தற்குறிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இணைப்பு சிறுகோடு, உடுக்குறினா என்னென்னு எனக்கே தெரியாது, இப்போ தான் பார்க்குறேன். உடுக்குறினா இந்த ஸ்டார் மாதிரி போடுறோம்ல, இது உடுக்குறின்னு சொல்லுவாங்க போல். இது கூட நமக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நான் டஃப்பாக கேட்குறோம் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, இந்த மாதிரி குறிகள். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக வந்தாலுமே நமக்கு இதெல்லாம் படிச்சிருக்கப்போ நமக்கு அது டஃப்பாகவே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு பயமாக தான் இருக்கும் புக்கை பார்த்தா, ஆனால் பயப்படாமல் எடுத்து படிங்க. கலைச்சொற்கள் மட்டும் இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் இம்பார்ட்டண்டான பாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்கல. கலைச்சொல்லுக்கு வேறு எதுவும் புக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஊமைத்தொடர், இது நான் நேற்று தான் உட்காந்து சும்மா அண்டர்லைன் பண்ணி பார்த்தேன். ஊமைத்தொடர்கள் நல்லா தான் இருக்குது. எல்லாமே திரும்ப திரும்ப படித்தா கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. நான் நேற்று எடுத்து பார்க்கவும் தான் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. சரி ஓகே. அது தவிர பார்த்திங்கன்னா திருக்குறளுமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த 20 அதிகாரத்துக்குமே திருக்குறள், அதுக்கு பதவுரை, அதோட விளக்கம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இதில் படித்தாலே மோஸ்ட்டாக நமக்கு போதும். அதே போல் இந்த தமிழ் சான்றோர்கள்னு கொஞ்சம் அவுட் சோர்ஸில் உள்ள எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் இது கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக் கண்டென்ட்ஸ் இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 900 பேஜஸ் கிட்டே இருக்குது. 830 ருபீஸ் தான். 890 பேஜஸ் இருக்குது. 830 ருபீஸ் தான். இது வாங்கிக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்படி சொல்ல ஒரு பயம் இருக்காது, ஒரு தெளிவு கிடைக்கும். ப்ளஸ் தமிழ்னால் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த புக்கில் இருக்க எல்லாத்தையுமே 2-3 தடவை ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக ஞாபகம் வரும். மனப்பாடம் பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு இதுன்னு பார்த்து வச்சுட்டோனாலே நமக்கு எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வினைச்சொற்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் பரீட்சையில் கேட்டிருந்தாங்க நமக்கு, அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க நல்லா பாக்ஸ் போட்டு. ஸோ எதுவுமே கஷ்டம் கிடையாது.
நமக்கு தெரியாத வரை தான் கஷ்டம், தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக இந்த புக் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் இன்னிலேருந்து படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.